கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8-9 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக என்பதாக. மாதிரியின்படி செய். மேக் அக்கார்டிங் டு த பேட்டர்ன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படிக்கு மோசேக்கு சொன்னார். அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரம் சீனாய் மலையில் அவர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்யும்படிக்கு கட்டளையிட்டார். அந்த மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று எச்சரிக்கவும் செய்தார். மோசே ஆசரிப்பு கூடாரத்தின் அளவு மற்றும் அதில் காணப்பட்ட ஒவ்வொரு பொருள்களையும் கூட கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியின்படியே செய்தான். அப்படி செய்து பிரதிஷ்டை செய்த வேளையில் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தை நிறைத்தது. கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார். பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்கள் பாளையம் இறங்கின இடத்தில் அவர்களோடு தங்கியிருந்தார். ஒரு எதிரிகளும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவைகளை சந்தித்தார். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, கால்கள் வீங்கவும் இல்லை, பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. கர்த்தர் ஒருவரே அவர்களை நடத்தினார். தாவீது ராஜாவுக்கு கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை காணப்பட்டது. அதன் மாதிரியையும் அதில் செய்ய வேண்டிய சகல வேலைகளையும் அவனுக்கு தெரியப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் அவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று 1 நாளாகமம் 28:19 வாசிக்கிறோம். அவை ஒவ்வொன்றையும் தாவீது அவன் குமாரனாகிய சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தான். சாலமோன் அந்த மாதிரியின்படி ஆலயத்தை கட்டி முடித்தான். அதன் பிரதிஷ்டையின் நாளில் தேவ மகிமை ஆலயத்தில் இறங்கினது. ஆசாரியர்கள் கூட நிற்க முடியாத அளவிற்கு தேவ பிரசன்னம் காணப்பட்டது. சாலமோன் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்த விண்ணப்பத்தை கேட்டு இரவிலே அவனுக்கு தரிசனமாகி, நான் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவையும் என் செவிகள் கவனிக்கிறவையுமாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்களித்தார். நோவா கூட கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டபடியே பேழையை கட்டினதினால் பெருமழை பொழிந்து ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது பேழை பூமிக்கு மேல் உயர்ந்து ஜலத்தின் மேல் மிதந்தது. அவனும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை கூட வேதம் காட்டுகிற மாதிரியின்படி காணப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கைகளும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற மாதிரியின்படி காணப்பட வேண்டும். நீங்கள் அந்த மாதிரியின்படி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும்போது தேவ மகிமை உங்களை மூடும். கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். அவர் உங்களோடு இருந்தால் எல்லா நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தொடரும். அவர் சிறகின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் உங்களை மூடும். பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது அதற்கு மேலே நீங்கள் காணப்படுவீர்கள். உங்கள் சத்துருக்கள் முன்பாக உங்கள் தலைகள் உயரும். அதுபோல எல்லா சபைகளும் பரலோக மாதிரியின்படியும் ஒவ்வொரு ஆராதனைகளும் பரலோக சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததாகவும் காணப்படும் பொழுது தேவ மகிமை சபைகளை மூடும். கர்த்தர் சபை நடுவில் உலாவுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, மோசேயை போல, தாவீதை போல, சாலமோனை போல நீர் கற்றுக் கொடுத்ததன்படி நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தங்களுடைய ஜீவனை தங்களுடைய வாழ்க்கையை கட்ட கர்த்தர் தாமே உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடன் இருப்பீராக. காரிய சித்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.